எனக்கு எடுத்திருக்கேன், என் பையனுக்கு எடுத்துகிட்ருக்கேன். தூத்துக்குடி போனாலும் அங்கேயும் இதுக்கு விலை ஒன்று தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மேடையில் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். தடையதை உடை இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க். டைரக்டரும் நானும் இன்றைக்கி தான் ஒரு 2வது டைம் மீட் பண்ணுறோம் படம் ஆரம்பித்ததுலேருந்து. எடிட் அப்போ கூட அவர் உட்காரல என் கூட. கேட்டால் உட்காந்தா ட்ரிம்மிங் ஏதோ பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு. நிறைய சண்டையும் வந்திருக்கு எடிட்டிங்கில், பட் அது எல்லாமே படத்துக்காக மட்டும்தான். இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் ஃபஸ்ட்டு இதில் நடித்த நடிகர்கள். ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய நடிப்பை அவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருப்பாங்க, லைவ்னஸாக இருக்கும் அது. தென் பிஹைண்ட் த சீன்ஸ் டெக்னிக்கல் ஒர்க் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்டேஜ் அதுக்கு உண்டான ஒரு மேடை. இந்த நாள் நீங்கள் தான் இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் ரீச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இந்த மாதிரி சிறு பட தயாரிப்பு எல்லாமே அடுத்த கட்டங்களுக்கு முன்னேறும், உருவாகும். அறிவும் நிறைய படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் தான் நாங்கள் எல்லாருமே விருப்பப்படுறோம். கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது ஜெர்மனியில் ஷூட் வச்சுருக்கேன்னு சொன்னார். அதுக்கும் நான் கேட்டிருக்கேன், பாஸ்போர்ட்டு எடுத்துருங்க அறிவு. ஸோ எல்லாருமே படத்தை பாருங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த ஒவ்வொரு விஷயங்கள் தான் இந்த படம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் கூட சின்ன பட்ஜெட் வரும்பொழுது போட்டி போட முடியல. நீங்கள் தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எல்லாருமே உறுதியாக நம்புகிறோம். நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திருவாரூர் கணேஷ். நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் டைரக்டர் அறிவழகன் அண்ணனுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நீங்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரிக்கே ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் மக்கள் யூடியூப்பை பார்த்து எப்படி வீணாக போகிறாங்க, அது மாதிரிக்க யூடியூபர்ஸையும் கலங்கப்படுத்தாமல் நல்ல யூடியூபர்ஸும் இருக்காங்க, கெட்ட யூடியூபர்ஸும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிக்க சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பா ஒரு பையனை படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு, படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் டைரக்டரு அழகாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீம், சாரி இது எனக்கு ஃபஸ்ட்டு மேடை, அதனால கொஞ்சம் பேச முடியல, ஒரு மாதிரிக்கே இருக்குது, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் டைரக்ஷன் டீம் ரமேஷ் ப்ரோ, ராகதேவன் அண்ணன், எங்கள் டைரக்டர் அறிவழகன் அண்ணன், ராபர்ட் அப்பா, அவங்க எல்லாருக்குமே நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மியூசிக் டைரக்டர் சாய் சுந்தர் ப்ரோ, அவருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் எடிட்டர் லினு அண்ணன், அவங்களுக்கும் நன்றி. எங்கள் கேமராமேன் தங்கப்பாண்டி அண்ணன், சோட்டா மணி அண்ணன், அவங்களுக்கும் நன்றி. மொத்தத்தில் இந்த படம் நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிக்கிற ஒரு படமாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் ஜெயிக்க வைப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். சிறு குறு கலைஞர்கள் எல்லாரையுமே மீடியா பீப்புள் மற்றும் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வளர்த்து விட்ருக்கீங்க. அதே மாதிரிக்கே எங்கள் டீமையும் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வளர்த்து விடுவீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். நன்றி. வந்திருக்கவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தோட ஒன் ஆஃப் த கேமராமேன் நான். எனக்கு முன்னாடி தங்கப்பாண்டின்னு ஒருத்தர் பண்ணார். அதுக்கப்புறம் செகண்ட் ஷெட்யூல் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த படம் கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு லொக்கேஷனுமே எங்களுக்கு செட்டு போட்டு எதுவுமே கிடைக்கல. ரொம்ப லைவாக இருந்தது. ஒரு ஆறாக இருந்தாலும் சரி, குளம் அந்த மாதிரி இருந்தாலும் நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. அப்படியே போய்ட்டு தான் ஷூட் பண்ணோம் எல்லாமே. ஏன்னா படத்தோட பட்ஜெட் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எடுக்கணும் அப்படின்ற பிளானில் தான் அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் அறிவு ப்ரோ. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார். பாரி அண்ணன் தான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி மணிகண்டன் நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். என்னாச்சுன்னு கேட்டேன். இல்லை ஒரு படம் ஒன்று போயிட்டுருக்கு, தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தார். அதனால் வந்திருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் காலையில் தான் ப்ரோ, அன்றைக்கி காலையில் தான் நான் பார்த்தேன். எனக்கு டேரக்டர் யாருன்னு தெரியல, ஏன்னா ஃபோனில் தான் பேசினோம். அன்றைக்கி காலையில் வந்தோம். மீட் பண்ணும்போது நான் மட்டும் நின்றுட்டு இருந்தேன், அவர் அங்கே நின்றுட்டு இருந்தார். நான் அவரை பார்க்கல, என்னை அவர் பார்க்கல. திடீர்னு திரும்பினார். ப்ரோ மணியா அப்படின்னாரு. ஆமாம் ப்ரோ அப்படின்னு. நீங்கள் அறிவு ப்ரோ. அப்போ தான் கை கொடுத்து அப்போ தான் முதல் மீட்டப் ஆனோம். அன்றைக்கி காலையிலே போய்ட்டு பூஜை போட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களால் முடிஞ்சளவு எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த படம் கொஞ்சம் நல்லா வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாமே. நிறைய பேர்த்துக்கு இது கண்ணி பேச்சு அண்ட் நாங்கள் ஒரு யங் டீம் ஆக்சுவலாக. ஸோ தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. விஷுவல்ஸ் ரொம்ப லென்த்தாக தான் போயிட்டு இருந்தது. பட் ஸ்டில் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். எப்படி இருந்தது விஷுவல்ஸ்? ஆர் யூ ஹாப்பி? ஸோ ஒரு புதிய முயற்சி, புது டீம் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. சப்போர்ட் பண்ணுங்கள். வெளியே மழை அண்ட் திடீர்னு கூப்பிட்டோம். லைக் நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களாம் வெரி ஷார்ட் நோட்டீஸ் தான் கூப்பிட்டோம். ஏன்னா அறிவழகன் எங்கள் இயக்குனர் வந்து இஸ் ஒர்க்கிங் இன் ஜெர்மன். அவர் வரத்துக்கு தாமதமாகிடுச்சு, நிறைய ஃபார்மாலிட்டிஸு. அதனால் அந்த ஷார்ட் நோட்டீஸ்லையும் பொருட்படுத்தி எங்களுக்காக சப்போர்ட் பண்ண வந்த எங்களுடைய இயக்குனர், திருக்குறள் படத்துடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அந்த படம் இன்றைக்கி வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே மக்களுக்கு கிடைக்கிது. ஏன் வந்து ஓடிடி அண்ட் சேட்டலைட்டில் வரல நிறைய பேர் கேட்டாங்க. பரவாயில்ல, ஏன்னா யூடியூப்ன்றது லைக் பட்டி தொட்டி ஃபுல்லாக ரீச் ஆகக்கூடிய ஒரு மீடியமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதை ஒரு சவாலாக எடுத்து தான் சார் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பியூட்டிஃபுல் அண்ட் அப்ரிஷியபிள் கமெண்ட்ஸாக வந்துட்டுருக்கு. தமிழ் தெரிஞ்ச, தமிழ் பிடிச்ச மக்கள் எல்லாருமே விரும்பி பார்த்துட்ருக்காங்க யூடியூப்பில். நீங்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். நான் நடிச்சன்றதுக்காக சொல்லலை. கண்டிப்பாக தமிழுக்கு நம்ம பெருமை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். ஸோ ஏஜே பாலகிருஷ்ணருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். நேற்று தான் நேற்று தான் இன்றைக்கி தான் சாரை பார்த்தோம். கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். இன்றைக்கி தான் சாரை பார்த்து அறிவு வந்தாப்புல இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் தான் ஏற்கனவே சொல்லி ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்தோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார் கேட்டோம். அதன் அடிப்படையில் சார் எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க கமர்ஷியல் ஈவெண்ட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் டைம் வராரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக அருள்தாஸ் அண்ணன். அண்ணா வணக்கம் அண்ணன். சார் எனக்கு டைம் ஆகிட்டுருக்கு, எங்களுக்கு புரியுது. அண்ணன் வேற ஒரு ஒர்க்காக போக வேண்டியது பூந்தமல்லி வரைக்கும். நாங்கள் விடலை. அண்ணா நீங்கள் வந்தே ஆகணும் ப்ளீஸ்ண்ணா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ டீம் சொன்னோடனே எங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னரை க்ரியேட் பண்ணி அவர் மனசு இடம் கொடுத்து வந்திருக்காங்க. அண்ணன் கூட நான் விக்ரம் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விக்ரம் நான் ஒரு 45 days ஒர்க் பண்ணேன். அதில் ஒரு 11 days அண்ணன் கூட ஒர்க் பண்ணேங்க. அருள்தாசன் நான் மகாநல்ல, அதுக்கு முன்னாடி தென்மேற்கு பருவக்காற்று, அந்த படங்களை அவரோட நடிப்பை பார்த்து நான் வியந்திருக்கேன். எஸ்பெஷலி நான் மகாநல்ல அந்த மீன் சாப்பிட்ற சீனாக இருக்கட்டும், அவரோட கண்கள் பயங்கரமாக இருக்கும். ஸோ இவர் எப்படி நடிப்பார்ன்ற பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஷார்ட் நோட்டீஸில் லோகேஷ் கனகராஜ் வந்து டக்கு ஸ்கிரிப்டை ஸ்பாட்டில் எழுதுறாரு. 3/4 மணி நேரம் எழுதுறாரு. எல்லாருமே என்னாச்சு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஹீஸ் ரைட்டிங் சம் சீன் ஆக்சுவலாக. ஈவினிங்கு லைக் ஆல்மோஸ்ட் டைம் போயிட்டுருக்கு, லைட் கம்மியாகிட்டுருக்கு, ஆனால் ஹீஸ் ஸ்டில் ரைட்டிங். ஸோ ஷார்ட் நோட்ஸ் எழுதிட்டு ஒரு 3 print 4 print போட்டு கொடுத்து எடுத்துகிட்டு வந்து அண்ணங்கிட்ட, மாரிமுத்து சார் அண்ணங்கிட்ட, விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட, நிறைய ஆர்டிஸ்ட்டை கொடுத்து, கனகராஜ் சார் கிட்ட கொடுத்து குயிக்காக ரிஹர்ஸ் பண்ணி அவ்வளோ ஸ்பான்டினியஸாக டக்குன்னு அடிக்கிறார் சார். ஸோ அவர் நடிப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சேலஞ்சிங்கான டைம் அது. பட் ஸ்டில் ஹீ கேரிட் ஸோ வெல். அதெல்லாம் ரொம்ப லேர்னிங்னா. ரொம்ப சந்தோஷமாக அந்த கூட ஒர்க் பண்ண விக்ரமில். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் அபின் பிரதர், thanks for coming and joining us this evening. ரொம்ப நன்றி சார், உங்களை பற்றி சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் பிரதர். ஸோ நான் இந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தேன்னா, கேடி என்கின்ற கருப்புதல் படம் பண்ணியிருந்தேன், ராஜான்ற கேரக்டர். அதுதான் பாரி அண்ணன் பழக்கம். பாரி வள்ளல் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பேருக்கேற்ற மனுஷன் எங்கள் பாரி அண்ணன். அவர் ரெஃபர் பண்ணி தான் அறிவழகிட்ட நான் ஜாயின் பண்ணேன். ப்ரோ வந்து ஆன்லைனில் பேசினார், வாட்ஸ்அப் காலில் பேசினாங்க. ஹி வாஸ் இன் ஜெர்மன். இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, வில்லேஜ் பாய் கேரக்டர், யங்ஸ்டர், காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஹி காட் சம் அவனுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, அதை முடிச்சானா இல்லையான்றதான் கதையாக இருக்கும் அப்படின்னாரு. நீங்கள் மட்டும் இல்லை, கூட ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னாரு. ஓகே பிரதர் ஃபைன், அண்ணன் சொல்லிட்டாங்க பண்ணுறேன் அப்படின்னு. சரி நான் ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன், நீங்கள் கொஞ்சம் படித்து சொல்ல முடியுமா அப்படின்னாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னாங்க. சரி அனுப்புங்க பிரதர், படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆல்மோஸ்ட் லைக் 400+ பேஜஸ் நினைக்கிறேன் பிடிஎஃப்பில். சிஸ்டமில் படித்தேன், முடிச்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணேன், பிரதர் படிச்சிட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்குது பிரதர் அப்படின்னாரு. சின்னதாக என்ன சொல்கிறது, லைக் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஆக்சுவலி நீங்களும் மேபி ஆஃப்டர் ரிலீஸ் படிக்கலாம். அவ்வளோ ஒரு டீட்டெயிலிங் அண்ட் அவ்வளோ ஒரு ஐடியாலஜிஸ். ஆக்சுவலி இஸ் மேட் ஆஃப் ஐடியாலஜின்னு நினைக்கிறேன். அறிவழகுன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்குது அவருக்குள்ளே. நான் சொன்ன ஒன்றே தான் சொன்னேன், பிரதர் நம்ம எல்லாத்தையுமே ஒரே படத்தை சொல்லிட முடியாது, அது மட்டும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அப்போ என்ன பிரதர் சொல்லலாம், இல்லை அது என்னால் சொல்ல முடியாது பிரதர், நான் ஒரு ஆர்டிஸ்ட் தான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் செய்கிறேன், மற்றபடி எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது நீங்கள் முடிவு பண்ணணும், ஜஸ்ட் இது ஒரு கிளிம்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அடுத்த வருஷம் அனுப்பிச்சார், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஸ்பாட்டில் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணார். ஸோ கிறிஸ்பாக 1 hour 58 minutes வந்திருக்கு இந்த படம். தடை அதை உடை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை வந்து ரசித்து பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சூப்பரான வரிகள் இருக்குது. முயன்றே விழுவோம், விழுந்தே எழுவோம்,
எனக்கு யூஸ்வலாக வந்துட்டு எண்ணம் போல் வாழ்க்கைன்ற லைன் பிடிக்கும். நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், இன்றில்லையேல் என்றும் இல்லை அப்படின்னு. இப்போ 3வதாக இந்த லிரிக் என் லைஃப் ஆட் ஆயிருக்கு. அறிவு, தேங்க்யூ ஸோ மச். நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து தடைகள் தாங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தடைகள் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. நான் டிப்ரெஷனாக இருக்கும்போது தான் எனக்கு வந்து திருக்குறள் படம் கிடச்சிது, ஒரு டேக் ஆஃப் கிடச்சிது. ஸோ எல்லா தடைகளையும் உடைச்சி நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்போம். இந்த பார்த்தீங்கன்னா மேபி இந்த படம் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாம் இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து பாருங்கள், ரொம்ப பேச விரும்பலை. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தலையடைவதை. கம்மிங் 31st அக்டோபர் ரிலீஸ் ஆகுது. தியேட்டருக்கு வாங்க. அண்ட் மீடியா பீப்புள், இன்றைக்கி நிறைய படங்கள் வந்து ஏன் எடுக்கிறாங்க, லைக் இது சொல்லலாமா அதை சொல்லலாமா அப்படின்னு கான்ட்ரவர்சிஸ் பில்ட் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ், தே ஆர் கிரியேட்டர்ஸ், தே ஹாவ் தட் லிபர்ட்டி. திருக்குறள் அப்படின்ற படம் வந்து அது படமாக எப்படி ஒரு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஆனால் அது படம் பார்த்தவங்க ரிலைஸ் பண்ணிட்டு போனாங்க, எஸ் இட் இஸ் அ ஃபில்ம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரியேட்டருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்குது, அதை சொல்ல விடுங்க, போட்டு அவங்களுக்கு நசுக்காதீங்க. கிவ் சம் ஃப்ரீடம் டு தெம். இன்றைக்கி அது தேவைப்படுது, ஒரு கிரியேட்டருக்கும் தேவைப்படுது. அப்போ தான் நிறைய படங்கள் வெளியே வரும், நிறைய கிரியேட்டர்ஸ் வெளியே வரும், நிறைய ப்ரொடியூசர்ஸ் வெளியே வருவாங்க. தமிழ் சினிமா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அறிவு நினச்சிருந்தா ஜெர்மனிலே செட்டில் ஆகிருக்கலாம். மேபி ப்ராப்ளி ஒரு 3 lakhs per month சம்பாதிப்பார்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு தெரியல. எனக்கு ஒரு 5 years டவுன் த லைன் அவர் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கலாம். அவருக்கு ஃபேமிலி இருக்குது அண்ட் ஹி ஹேஸ் சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். அதெல்லாம் மீறி அந்த பணத்தை சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து போட்டிருக்காரு. எஸ், அஃப்கோர்ஸ் சம்பாதிக்கணும், பேர் வாங்கன்றதை தாண்டி படத்துக்காக செலவு பண்ண மனசு லைக் யாருக்குமே வராது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு மனசுக்காக இந்த படம் சிறப்பாக ஓடணும், அவர் போட்ட முதலாவது அவருக்கு கிடைக்கணும். அண்ட் அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் பட்டுக்கோட்டையில் லூக் அண்ட் கார்னர்ஸ் அவர் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு காரணம் வந்து அவங்க ஊர் மக்கள். நான் குறிப்பிட்ட ஒருத்தர் பேச சொல்ல மாட்டேன், அவங்களாம் சேர்ந்து அவருக்கு இந்த தடையை அடித்து உடச்சி இந்த படத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்துருக்காங்க அப்படியே சொல்லணும். அண்ட் அவரும் சலிக்கலை, இன்னுமே ஒர்க் போயிட்டுருக்கு படத்துக்கு. சின்ன மைன்யூட் ஃபைன் டியூனிங் பண்ணிகிட்ருக்காரு. இஸ் அ கம்ப்ளீட் டைரக்டர் ஆக்சுவலாக. நான் குறிப்பிட்டு சொல்லலாம், ஈவன் சாரோடைய டைரக்ஷன் நான் வேந்து பார்த்துருக்கேன், பாலகிருஷ்ணன் சாரோட டைரக்ஷனையும். அவ்வளோ டீட்டெயிலிங்காக பார்ப்பாங்க. ஷார்ட்டில் வந்து நின்றுக்குவார், நம்ம டைலாக் பேச சொல்லுவார், மாற்ற சொல்லுவார், தென் ஓகே போகலாம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நுணுக்கங்களை இந்த வயசுலேயே கையாளக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், அப்கமிங் டைரக்டர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அறிவு. நீங்கள் நல்லா வருவீங்க, உங்கள் மனசு போல் வருவீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கோடான கோடி நன்றிகள். இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்த இது 2வது மேடை திருக்குறளுக்கு அப்புறமா. அறிவு ஆஸ் எ ப்ரொடியூசர் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நான் வந்து என்னுடைய கரியரில் ஒரு பிரம்மஸ்திரமாக தான் பார்க்குறேன் நான். அடுத்தது எனக்கு படம் இல்லை ரிலீஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஃபிலிம் ஃபார் திஸ் இயர். இதை வச்சு அடுத்த படங்கள் வரும் நான் நம்புகிறேன். உழைப்புக்கு அது ஊதியம் கண்டிப்பாக தமிழ் மக்களாகிய நீங்கள் ரசிகர்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தேன். கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆர்டிஸ்ட்டாக உள்ளே வந்தேன். அப்போ எனக்கு எவ்வளோ தடைகள் இருந்திருக்குன்னு பாருங்கள். மேரீடு, ஃபேமிலி எல்லாமே இருக்குது. ஸ்டில் த சர்வைவல் கொஸ்டின் மார்க் இஸ் கோயிங் ஆன். பட் பரவாயில்ல, சினிமாவுக்காக நான் வந்து என்னை அர்ப்பணிச்சிருக்கேன். இந்த ஃபீல்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதை என்னை காப்பாற்ற நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் guys. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். நண்பர்களுக்கு வணக்கம். இது எனக்கு ஒரு புது அனுபவம். ஏன்னா இந்த டீமில் எனக்கு 1-2 பேர் தெரியும், மற்ற யாருமே எனக்கு தெரியாது. இன்றைக்கி தான் மதியம் தான் பார்த்தாங்க, ஒரு 4 மணிக்கு தான் பார்த்தாங்க வாங்க சார்னு. ஏன்னா படத்தை பற்றி அது தெரியாது எனக்கு. எம்கேஆர் மாப்பிள்ளை ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம். ஒரு திறமையான கலைஞன் எம்கேஆர். நீங்கள் சவுத்தில் இருந்தீங்கன்னா தெரியும், இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், நிறைய அந்த டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நல்ல திறமையான கலைஞன். என் கூட வந்து தமிழ் குடிமகன் பண்ணேன், அதில் வந்து ஒரு நல்ல பழக்கம். ஸோ அவன் மூலியமாக எனக்கு இயக்குனர் பாரி இவங்கெல்லாம் பாரியோட பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. வழக்கமாக நம்ம வந்து ஒரு பெரிய படங்கள் இல்லை நமக்கு சினிமாக்குள்ளே இருக்கிற ஆளுகளோட படங்களை பார்த்து நிறையா பேசுவோம், நிறையா தெரிஞ்சு பேசுவோம். பட் இது வந்து ஒரு புது டீம், ஒரு புதிய முயற்சி. ஏன்னா டைரக்டரும் வந்து ஒரு ஃபாரினில் ஒர்க் பண்ணுற ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாரு அவர். ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா, அவருக்கு கற்றுக்கிட்ட ஒரு சினிமா, அவர் ஆசைப்படுற சினிமாவை அவர் சொந்த பணம் போட்டு, ஏன்னா அவர் மற்றவங்க படத்தை நஷ்டப்படுத்தலை, அவரே சொந்தமாக சம்பாரித்து அவர் ஊரில் போய் சொந்த ஊரில் போய் எடுத்து ஒரு படம் தயாரிச்சிருக்கார். அதில் சில குற்றங்குறைகள் இருந்தாலும் நம்ம வந்து அதை மன்னிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம அந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள்
எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம நம்ம நிறைய பரிச்சயம் இல்லாத ஆனால் ஒரு வாய்ப்பு தர்ற ஒரு நிறைய திரைமொழி இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து நிறைய வந்து எப்படின்னா அந்த சிறு நடிகர்கள், வாய்ப்பு தர்ற நடிகர்கள் இவங்கள பூரா ரொம்ப அப்படியே ரைட் ஹேண்டாக டீல் பண்ணிடுவாங்க. ரொம்ப க்ரௌடில் நிற்க வைக்கிறது அந்த மாதிரி. ஆனால் நல்ல திறமையாளராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வளர்றது கொஞ்சம் நிறைய காலமாகும். ஸோ அது மாதிரி ஆளுகளாக கொஞ்சம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா யார் எங்கேருந்து வரான்னு சொல்லவே முடியாது. இந்திய மேடையிலேருந்து வரக்கூட பெரிய ஆளாக ஆகிடலாம், ஆகுவாங்க கண்டிப்பாக. அதுக்கான திறமையுள்ள ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி படத்தோட டிஓபி சொன்னார், ரொம்ப ரியலாக பேசினார். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பட்ஜெட் இருக்கும், ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை வச்சு ப்ளஸ் வந்து கொஞ்சம் கற்றுக்கிற நடிகர்கள். ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணி ஒரு படம் பண்ணுறது இருக்குல்ல, அது டிஓபிக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். ஏன்னா ஒரு பொசிஷன் கூட கொடுக்க முடியாது. இங்கே நீங்கள் வாப்பானா இங்கே நிற்க மாட்டாங்க, மார்க் தாண்டி நின்றுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டஃப்பாக ஹேண்டில் பண்ணி லைவ் லொக்கேஷனில் ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்கீங்க தம்பி. நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது. அதேமாதிரி இசையமைப்பாளர் நீத்தை பார்த்தேன், மத்தியம் தான் பார்த்தேன். நல்ல ஒரு திறமையுள்ள ஒரு இளைஞர். அவங்க மொத்த ஃபேமிலி வந்திருக்காங்க. கண்டிப்பாக பிரியாவில் வந்துடுவார் அவர், நம்பலாம். ஏன்னா இப்படித்தான் நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் எல்லாம், நம்ம கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், முதல் வாய்ப்புகள்ன்றது சின்ன படங்களில் கிடைக்கும். ஏன்னா பெரிய படம் நம்பி தரமாட்டாங்க, அந்த பேக்கப் இருக்காதுல்ல. ஸோ இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக இதை பார்த்து ஒரு அடுத்தடுத்த ஒரு இயக்குநர்கள், தயாரிப்பாளர் உங்களை கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மியூசிக்கில் ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்குது தம்பி. அதே மாதிரி கதையெல்லாம் நடிச்சிருக்க குணா பாபு, நம்ம வந்து விக்ரமில். ஆனால் எனக்கு அப்போ அந்த படம் வந்து பெரிய ஸ்கேலில் நிறைய கூட்டமாக இருக்கும். ஸோ அப்போ பெருசாக பழகலை. இது நீங்கள் சொன்னாப்புல. வாழ்த்துக்கள் தம்பி, தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ணுங்கள், சிறப்பாக வருவீங்க. பாரி அவர் நான் நிறையா சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். பெரிய பழக்கங்கள் இல்லை, ஆனால் அடிக்கடி பார்த்துக்குறோம், மீட் பண்ணிக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுனே. ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு, ஒரு லைஃப் டைம் ரோல். வந்து இதுக்கப்புறம் கேடிக்கு அப்புறம் இல்லை, நல்ல ஒரு ரோல், நல்லா பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி கணேஷ், மகதீர் இவங்களுக்கெல்லாம் ஒரு எல்லாம் அது மாதிரி மற்ற சின்ன சின்ன வாய்ப்புகள், சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தால் கூட எல்லாருமே ஒரு நல்லா அடிச்சிருந்தீங்க. எல்லா நடிகர்களுக்கும் அதே மாதிரி டெக்னீஷியனுக்கும் வாழ்த்துக்கள். இறுதியாக வந்து அறிவழகன் இயக்குனர், நீ தான் பார்த்தேன். எல்லாத்தையுமே 4 மணிக்கு பார்த்தது தான். 4 மணி பார்த்து 6 மணி மேலே ஏறிட்டோம். ரொம்ப ரொம்ப ஒரு கைண்ட் பர்சன். ஒரு விஷயத்தை பாராட்டலாம், ஒரு விஷயம் திட்டவும் செய்யலாம். சொந்த காசை போட்டு படம் எடுத்து அதுக்காக திட்டலாம். ஏன்னா கஷ்டப்பட்டு ஃபாரினில் போய் உழைக்கிறாப்புல, அதை சேர்த்து வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு வீடு வாங்கி அப்படியே அந்த மாதிரி செட்டில் ஆகாமல் சினிமாவில் வந்து போட்டிருக்காரு. சரி பரவாயில்ல, சினிமா வந்து உங்களை கண்டிப்பாக கைவிடாது, யாருக்காவது உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். அடுத்தடுத்து கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு இப்போ தானே உங்களுக்கு வந்திருக்கீங்க, ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க. சின்ன சின்ன உங்களுக்கு இப்படி போட்டிருக்கோம், ரன்னிங்லேயே இப்படி போட்டிருக்கோம், நிறையா எங்கே செலவு பண்ணுங்க, எங்கே செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு முயற்சி. கண்டிப்பாக வந்து இந்த முயற்சி வந்து உங்களுக்கு பெரிய வெற்றியாக தரணும். அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு நல்ல வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சேஃப் ஆகணும் நீங்கள், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு நான் வர காரணமாக இருந்த மாப்பிள்ளை எம்கேஆருக்கு நன்றி. சிறு படங்களை ஆதரிப்போம், கண்டிப்பாக நீங்கள் ஆதரிப்பீங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னித்து ஒரு சிறப்பான விமர்சனம் எழுதி இந்த டீமையும் காப்பாற்றுங்க. தேங்க்யூ.